அப்புறம் வந்து கிரிவலம் போகிறாங்க. நான் நிறையா பேர் பார்க்குறேன். குடும்ப விஷயங்களை பேசிட்டு போகிறாங்க, செல்ஃபோனு பேசிட்டு போகிறாங்க, சுடிதார் நைட்டியை போட்டு போகிறாங்க. எப்படி நைட்டியை போட்டு போகிறாங்க. பார்வதி தேவி இந்த கிரிவலத்தில் எப்படி போனான் அப்படின்ற வரலாறை படிங்க. சேலை கட்டி பொட்டு வச்சு பூ வச்சுக்கிட்டு இந்த போனான். அவள் கூட போட்டி போட்டது யார்? 7 குதிரை மேலே வரக்கூடிய கதிரவன். கதிரவனுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி. அவள் கதிரவன் வந்து குதிரை மேலே போனான். பார்வதி வந்து நடந்து, அதாவது வந்து ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி நடப்பாலோ அதே மாதிரி நடந்து போனான். அப்போ குதிரை மேலே போன கதிரவன் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனோடனே அவன் பின்னாடி தானே வந்துக்கிட்டு இருக்காப்புல, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போன்னு ரெஸ்ட் எடுத்துடுறாப்புல. அதுக்கப்புறம் பார்வதி தேவி அவங்க கிரிவலம் சுற்றி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பரமசிவன் வந்து உண்ணாமலையை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாப்புல. இதுதான் வரலாறு. இப்படியா அந்த மாதிரியா கிரிவலம் போகிறாங்க?